அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அநேகருக்கு இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்த ஆண்டவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். அங்கே முதல் ராஜாவை சவுலை குறித்து கற்றுக்கொண்டோம், தாவீதை குறித்து கற்றுக்கொண்டோம், தாவீதின் குமாரனான சாலமோனை குறித்து கற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனிடத்திலே நல்ல பண்புகளும் உண்டு, பலவீனமான பண்புகளும் உண்டு. ஆகவே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பாசிட்டிவான சில தன்மைகள் உண்டு, நெகட்டிவான தன்மைகளும் உண்டு. சில மனிதரிடத்தில் நல் வாசனை வருகிற அநேக குணங்கள் உண்டு, அதே சமயத்தில் துர்வாசனைகளை வெளிப்படுத்துகிற பண்புகளும் கூட அநேகரிடத்தில் காணப்படுவது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில்தான் குறைவுகள் என்பது கிடையாது, பலவீனங்கள் என்பது கிடையாது, துர்வாசனை என்பது கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் பரிசுத்த நிறைந்தவர், அவர் பரிபூரணர், அவரிடத்திலே குறைவு என்பது கிடையவே கிடையாது. ஆனால் சாலமோன் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய வழிகளில் நடந்து, அங்கே தாவீதாகிய தன் தகப்பனுடைய வழிகளில் நடந்து அவன் ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏராளமான நல்ல பண்புகள் காணப்படுகின்றன. அவனுடைய பலவீனமான பண்புகள் அவனுடைய வீழ்ச்சியிலே அவன் தடுமாறின பிற்பாடுதான் அது வெளிப்படுத்தப்படுகின்றன, மக்கள் கண்களிலே அது காணப்படுகின்றன. இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு வாழ்ந்தபோது அவனுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட சிறப்பு தன்மைகள் அல்லது சிறப்பு குணங்களை அல்லது சிறப்பு ஆசீர்வாதங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். முதலாவதாக சாலமோன் என்கிற அந்த பெயரானது ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியான சாலமோன் என்றால் சமாதானம் என்று பொருளாகும். ஆகவே அருமையானவர்களே, இந்த மனிதனிடத்தில் உள்ள முதல் நல்ல சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவன் சமாதான பிரியனாய் காணப்பட்டான். தாவீதின் காலத்திலே யுத்தங்கள், தாவீதின் காலத்திலே எதிரிகளோடு அயல் நாட்டோரோடு அடிக்கடி ஏற்பட்ட யுத்தங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே எப்போதும் யுத்த புருஷனாக இரத்தத்தை சிந்துகிற மனிதனாகவே அங்கே தாவீது காணப்பட்டார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையானது, அவனுடைய ஆட்சி அங்கே முறைமையானது ஒரு சமாதானம் நிறைந்த சூழ்நிலையாய் காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே சாலமோன் தன்னுடைய ஆட்சியை குறித்து சொல்கிறார். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்கிறார். அங்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜீவியம் வேறு, ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், மிக முக்கியமான வாழ்க்கை, மிகவும் அங்கே இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு சமாதானம் நிறைந்த சூழ்நிலையாகும். இதற்காக அயல் நாட்டோரோடு அல்லது பக்கத்து நாட்டோரோடு அல்லது விரோதிகளோடு அவன் ஐக்கியம் கொள்ள அவன் முற்பட ஆரம்பித்தான். ஒருவேளை இந்த நாட்கள் இருக்கிற வெளி உலகத்தினுடைய கொள்கைக்கு ஏற்றபடி அந்தந்த நாட்டின் ராஜாக்களின்
அங்களுடைய மகளை திருமணம் முடித்து மருமகனாய் மாறி அதன் மூலமாய் உறவுகளிலே, அங்கு போக்குவரத்திலே, அங்கு வியாபாரங்களிலே, ஏற்றுமதி இறக்குமதியிலே அவன் தன் நாட்டை மிகவும் முன்னேற அவன் கை கொண்டதை திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவன் வாழ்க்கையிலே அங்கே எருசலேமை சுற்றி ஒரு நல்ல சுவரை கட்டினான். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே தன் நாட்டிலே சமாதானத்தை மாத்திரமல்ல, பாதுகாப்பையும் தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அநேக யுக்திகளை அவன் கையாண்ட விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன்தான் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனால் தான் சமாதானம் தர முடியும் என்பதை அறிந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு அவன் கையாண்ட யுக்திகள் சில சமயங்களிலே அவனை தவறான நிலைக்கு கொண்டு போனதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், உண்மையாகவே சாலமோனுடைய வாழ்க்கையிலே சமாதான பிரியராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் வாழுகிற இடங்களிலே சமாதானம் உண்டா? நாம் வாழுகிற இந்த தெருக்களில் உள்ள மக்களோடு சமாதானம் உண்டா? அல்லது நம்முடைய உறவினர்களோடு நமக்கு சமாதானம் உண்டா? நம்முடைய திருச்சபையிலே நாம் ஆராதிக்கிற சக விசுவாசிகளோடு சமாதானம் உண்டா? நாம் ஊழியம் செய்கிற சக ஊழியர்களோடு சமாதானம் உண்டா? அல்லது ஆண்டவருக்காக பணி செய்கிற அந்த ஆவிக்குரிய ஊழியத்தின் ஸ்தாபனத்துக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, அலுவலக மக்கள் மத்தியிலே சமாதானம் உண்டா? இன்றைக்கு நடைமுறை சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக சமாதானத்தை பேசுகிறார்கள், பாடுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் உண்மையான சமாதானத்தை அவர்கள் இழந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என சமாதான பிரபுவாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் இருக்கிற இடத்துல சமாதானத்தை தருகிறவராக அங்கு காணப்படுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று நம்முடைய அருள்நாதராகிய இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே, ஆராதிக்கிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே நீங்கள் சமாதானத்தை உருவாக்குகிற மக்களாக வாழ்வீர்கள் என்றால், செயல்படுவீர்கள் என்றால், ஆண்டவருடைய திருமறை வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. எபேசு நிருபம் 2ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் வாசிப்பீர்களானால், பவுல் ஆண்டவருடைய நற்செய்தி ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒப்புரவாக்குகிறார். அவர் ஒப்புரவாக்குகிற அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்கிறார். சமாதானமாகிய சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த அருமையான சாலமோன் சமாதான பிரியர். நாம் சமாதான பிரியராக காணப்படுகிறோமா? இரண்டாவதாக, இந்த அருமையான சாலமோன் எப்படிப்பட்டவர் என்றால் கட்டட பிரியராயிருந்தார். அங்கே ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையினாலே தாவீது தேவனுக்கென்று ஆலயம் கட்ட அவன் விரும்பினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கட்டுவதில்லை, உன் குமாரனாகிய சாலமோனே கட்டுவார் என்று சொன்னதினாலே இந்த கெட்டுகிற அந்த பொறுப்பும் கடமையும் இந்த சாலமோனுடைய தலையிலே விழுந்தது. அது அவனுடைய கடமையாய் காணப்பட்டது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே சாலமோன் ராஜாவாய் மாறின உடனே தேவனுக்கென்று மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டினார். இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே அல்லது யூத சமயத்திலே, இன்னும் சொல்ல வேண்டும் யூதர்கள் மத்தியிலே இவ்வளவு பிரம்மாண்டமான, செழிப்பு நிறைந்த, விலைமதிப்பு நிறைந்த ஒரு தேவாலயமானது எழும்பினதாக அங்கு வரலாறு காணப்படவில்லை. அப்படி சீரும் சிறப்பு நிறைந்த ஒரு தேவாலயத்தை தேவனுக்காக அவன் கட்டினான். அநேகர் கட்டடம் கட்ட ஆரம்பிப்பார்கள். ஆனால் கட்டடத்தை கட்ட முடியாமல் அவர்கள் இடையிலே விட்டு விடுவார்கள். ஆனால் இவனோ அந்த தேவாலயத்தை கட்டினான். கட்டுவதற்குரிய மனிதர்களை கண்டுபிடித்தான், கட்டுவதற்குரிய யுக்தியை கண்டுபிடித்தான், கட்டுவதற்குரிய மரங்களை கண்டுபிடித்தான்,
கெட்டுவதற்குரிய மரங்கள் எங்கு இருக்குமோ அந்த ராஜாக்களோடு நட்பு வைத்து அந்த மரங்களை கொண்டு வந்தான். இதை திருமறையிலே நாம் வாசிக்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலே இதை நாம் காண முடிகிறது. ஆகவேதான் இவன் தேவாலயத்தை கட்டினான். அங்கே 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 அவன் தனக்கென்று அரண்மனையை கட்டினான். இன்று நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் எருசலேமை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அங்கே சுவரை கட்டினான் என்றெல்லாம் திருமறை சொல்கிறது. ஆகவே கட்டட பிரியராக காணப்பட்டார். இந்த செய்தியை காண்கிற கேட்கிற சகோதர சகோதரிகளே, அநேகர் கட்டடம் கட்டுகிறார்கள். ஆனால் வெளிப்படையான கட்டடங்களை கட்டுகிறவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்திலே சபையை நாம் கட்ட வேண்டும். நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க அழைக்கிறேன். ஆகவே அருமையானுள்ளே, அநேகர் கட்டுகிறதை இடிக்கிற பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் உடைக்கிறவர்களாக, சீரழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கட்டுகிறதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் இடிப்பதற்கு, சீரழிப்பதற்கு சில நிமிடங்கள் ஆகும். ஆனால் இவனோ கட்டட பிரியராயிருந்தான். முதல் சிறப்பு அம்சம் என்ன? சமாதான பிரியர். 2வதாக அவன் கட்டட பிரியராயிருந்தான். 3வதாக அவன் ஒரு ஆராதனை பிரியர். அவன் ஆராதனை பிரியர் என்று சொல்லலாம். யாரை ஆராதித்தான்? பொருளை ஆராதித்தானா? பொன்னை ஆராதித்தானா? வஸ்துக்களை ஆராதித்தானா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அவன் ஆண்டவரோடு ஜீவித்த நாட்களிலே அவன் யாரை சேவித்தான் என்றால், யாரை ஆராதித்தான் என்றால் ஆண்டவரை ஆராதித்தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்டு அவன் ஆண்டவரை ஆராதித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதித்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கூட அவன் தேவனை ஆராதித்ததை அங்கு பார்க்க முடிகிறது. ஆகவே தான் உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய மகத்துவத்தை அவன் ஆராதித்த அந்த நிலைப்பாட்டை அங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், இதோ பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு காலம். இன்னைக்கு அநேகர் பொருளை ஆராதிக்கிறார்கள், பதவியை ஆராதிக்கிறார்கள், சிலர் இனத்தை ஆராதிக்கிறார்கள், சிலர் அரசியல் தலைவர்களை ஆராதிக்கிறார்கள், சிலர் சினிமா கதாநாயகர்களை ஆராதித்து வருகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிறது யாரை என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் அவருக்கு உரிய கனத்தை, மகிமையை கொடுக்கிறோம். ஆனால் இக்கடைசி காலங்களிலே அநேகர் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது பாராட்டக்கூடிய ஒரு காரியம். ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல ஆராதனையின் நாயகராகிய ஆண்டவருக்கு நாம் முக்கியம் கொடுத்த அழைக்கப்படுகிறோம். ஆராதனையிலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற யார் என்றால் கர்த்தராயிருக்கிறார். நான் ஒரு சகோதரர் கேட்டேன், நீங்கள் ஆராதனைக்கு சென்றீர்களே, ஆராதனை எப்படி இருந்தது? ஆராதனை மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தது, எனக்கு சந்தோஷத்தை தந்தது. உண்மைதான், ஆராதனைக்கு சென்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருவது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆராதனையிலே 100% அதில் மகிழ்ந்து கழிகூறுகிறவர், அதை அங்கீகரிக்கிறவர் யார் என்றால் ஆண்டவர் என்பதை மறந்து விடுகிறோம். ஆராதனைக்கு பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆராதனைக்கு ஆடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆராதனையிலே இசை கருவிகளுக்கு முக்கியம் கொடுக்கிறோம். ஆனால் ஆராதனையிலே இருக்கிற நடுநாயகமாக இருக்கிற ஆண்டவரை இது பிரியப்படுத்துகிறதா, ஆண்டவரை கனம் பண்ணுகிறதா என்பதை அடிக்கடி மறந்து விடுகிற ஒரு பரிதாப நிலையை இன்றைக்கு பல இடங்களில் நான் பார்க்கிறேன். அருமையானுள்ளே, இந்த சாலமோன் முதலாவது சமாதான பிரியர், 2வது கட்டட பிரியர், 3வதாக இவர் ஒரு ஆராதனை பிரியராக காணப்படுகிறார். 4வதாக இந்த சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
1 28 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் 2 நாளாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி வாசிப்பீர்களானால் அங்கே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 28 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 6 வாக்கியங்களிலே அங்கு சாலமோன் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், மிக முக்கியமான அதிகாரிகளை அங்கு நியமிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அங்கு 7வது வாக்கியத்திலிருந்து 19வது வாக்கியம் வரை, அங்கே 27 28 வரை ஸ்பெஷல் கமிஷனர், அந்த சிறப்பான அதிகாரிகளுக்கு அடுத்த ரக அதிகாரிகளை அவர் நியமித்து சில காரியங்களை செய்கிறார். அதே சமயத்தில் அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 20 28 வரை பார்த்தால் வேற வித்தியாசமான காரியங்களை அவர் நியமிக்கிறதை, ஒழுங்குபடுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னவென்றால், அவர் ஒரு நிர்வாக பிரியராயிருக்கிறார். அநேகருக்கு பக்தி இருக்கும், ஆனால் நிர்வாகம் செய்ய மாட்டார்கள். சிலருக்கு நிர்வாகம் செய்வார்கள், ஆனால் பக்தியும் அர்ப்பணிப்பும் இருக்காது. ஆனால் அர்ப்பணிப்போடு இருக்கிற நிர்வாகம் ஒரு சில மக்களுக்குத்தான் காணப்படுகிறது. இங்கே சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஒரு நல்ல நிர்வாகம் நிறைந்த தலைவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள திருமறையிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் தாவீதினுடைய மகனான சாலமோன் கூட நல்ல நிர்வாக திறமை நிறைந்தவர். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை அவர் தன்னுடைய நிர்வாகத்திலே வெளிப்பட்டதை திருமறையிலே காண முடிகிறது. உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, உங்களுடைய ஊழிய காரியங்களிலே, ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதிலே, ஆண்டவரை சேவிக்கிறதிலே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை நேரங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கும் கிரமமும் அங்கே நிர்வாகமும் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதை ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களா, அல்லது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோமா? அநேகர் ஆண்டவருக்கு கொடுக்கிறதையும் திருடுகிற நிலையிலே காணப்படுகிறதை காணும் பொழுது அது நிர்வாக குளறுபடிகளைத்தான் அதை காண முடிகிறது. ஆகவே சாலமோன் நிர்வாக பிரியராயிருந்தார். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி பிரார்த்திக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், சாலமோன் ஞானத்தை நேசிக்கிற ஞான பிரியராயிருந்தார். அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 34 வரை 30 31 வாசித்து பாருங்கள். அங்கு திருமறை சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு போதனை என்னவென்றால், அங்கு வேதம் சொல்கிறது 3000 நீதிமொழிகளை பாடினார். அந்த 3000 நீதிமொழிகளிலே சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரையிலும் தேவ ஆவியின் பலத்தினாலே அருமையான ஞான மொழிகளை பாடினான், நீதிமொழிகளை பாடினான். சங்கீதக்காரனோ சங்கீதத்தை பாடினான். ஆனால் சாலமோனோ சங்கீதத்தை பாடவில்லை, அவன் நீதிமொழிகளை அவன் பாட ஆரம்பித்தான். அந்த பாடிய 3000 நீதிமொழிகளிலே இப்போது நம் கரங்களில் இருப்பது 600 நீதிமொழிகள் தான். மற்றவைகளெல்லாம் காணப்படாமல் போய்விட்டது. ஆனால் அந்த நீதிமொழிகளை நாங்கள் பார்க்கும்போது, வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அவனுடைய ஞானத்தை தேடுகிற அந்த ஞான பிரியராய் இருந்ததை திருமறையிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இந்த சாலமோனுடைய சிறப்பு தன்மை என 5 குறிப்புகளை சொன்னேன். அவன் சமாதான பிரியர், கட்டட பிரியர், ஆராதனை பிரியர், நிர்வாக பிரியர், அதே சமயத்தில் தேவனுடைய ஞானத்தை தேடுகிற ஞான பிரியராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தாவீதின் குமாரனான சாலமோனை போல இவைகளை தேடுகிற அந்த சிறப்பு தன்மை உள்ளவர்களாக மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். சாலமோனுடைய சிறப்பு தன்மைகள், சிறப்பு பண்புகள் எங்களுக்குள்ளே தரும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சமாதானத்தை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருக்காக கட்டடத்தை கட்டுகிறவர்களாக, அதே சமயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை பிரியராக, நிர்வாகத்தை நேசிக்கிற நிர்வாக பிரியராக, ஞானத்தை தேடுகிற ஞான பிரியராக எங்களை மாற்றும். இந்த செய்தியை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை
தொடர்பு கொள்ளவும்.